லட்சுமி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கௌதம் அனுப்பி வச்ச ஆள தந்திரமா லட்சுமி கூட்டிட்டு போய் ரூம்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்க. அவனோட துப்பாக்கி எப்படியோ மகாலட்சுமி எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வெளியில பூட்டிட்டு அந்த துப்பாக்கியை என்ன பண்றதுனே தெரியாம அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க லட்சுமி. ஐயோ, இது உண்மையான துப்பாக்கியா இருக்கும் போல இருக்கு. இதை வச்சு தான் நம்ம திருவை கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அம்மா எழுதி வச்ச டைரியில உன் உயிர் மூச்சில் இருக்கிறவனை நீ காப்பாத்துன்னு சொன்னாங்களே, அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா இந்த துப்பாக்கியை எப்படி யார்கிட்ட சேர்த்துறது அப்படின்னு நினைச்ச லட்சுமி உடனே மயிலை பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. அங்க மயிலு கல்யாண போட்டோவை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. என்னது, லட்சுமிக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? அதை தான் அன்னைக்கு திரு சொன்னானா? ஆனால் லட்சுமி இதை கேட்கும் போதெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்த பொண்ணு திரும்பி வரவே மாட்டா, இவரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், திருவுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்கும், அந்த பொண்ணு வரமாட்டா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு உறுதியாக சொன்னதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு மயில் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அலன்னு அழுகிறாங்க. லட்சுமி மனசில் எவ்வளவு வேதனையும் வலியும் வச்சுக்கிட்டு நீ அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப. திரு உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டு திரும்ப திவ்யா கழுத்தில் தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்சிருந்தும் நீ அமைதியாக பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியம்மா. இது வரைக்கும் நீ திருவை பார்க்கவே இல்லையே. திருக்கிட்ட கொண்டு இந்த பாயாசத்தை கொடுன்னு நான் சொன்னனுக்கெல்லாம் கூட போக பயந்துட்டு இருந்தியல்ல. நீ மறுத்ததுக்கு காரணம் இதுதானா? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனை பார்க்காம நீ இப்படியே ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு இப்படி மறைஞ்சிருக்க போற? கூட பிறந்த தங்கச்சியா நான் நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா அதில் நான் பகிர்ந்துக்கு தானே ஆகணும். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை நான் விட்டுட்டு போவேனா? நான் இப்போவே திருக்கிட்ட நியாயத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்ச மயில் உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு திருவு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மகா வந்துடுறாங்க. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா என்னென்ன, என்னமோ என்னை இன்னைக்கு புதுசாக பார்க்குற மாதிரியும் என்கிட்ட புதுசாக கேள்வி கேட்குற மாதிரியும் கேட்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஏ மகா, உன் கழுத்தில் தாலி கட்டின புருஷன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ணே இப்போ எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, பழைய கதைங்கிறாங்க. இல்லை, இனிமே தான் தொடரும் கதை. திரு தான் உன் கழுத்தில் தாலி கட்டினானே எனக்கு தெரிஞ்சு போச்சு மகா. நீ எவ்வளவு தான் மறைச்சாலும் அது என்கிட்ட மறைக்க முடியாது. இதாப்பா ஃபோட்டோவை பாரு அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணே இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஏதோ அந்த ஃபோட்டோ என்கிட்ட கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஆமாம், திரு தான் உன் கழுத்தில் தாலி கட்டினானே என்கிட்ட ஏன் இது வரைக்கும் நீ சொல்லாமல் மறைச்சின்னு கேட்கும்போது அப்போ தான் காரணத்தை சொல்கிறாங்க. அவர் ஒரு தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். அவர் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றின தெய்வம். அவர் என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காருன்னு நடந்தது என்ன தெரியுமா? இவரோட ஃபோட்டோவை காட்டிட்டா எங்கள் பெரியமாவும் எங்கள் கஜேந்திரன் மாமாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் மாப்பிள்ளை வரலேன்னு சொல்லிட்டு கஜேந்திரன் மாமாவே என் கழுத்தில் தாலி கட்ட பார்த்தாரு. அந்த நேரம் பார்த்து நான் அங்கேருந்து தப்பிச்சு போனேன். கடவுளாக பார்த்து இவரை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவர் பரிகாரம் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. எங்கள் ஊருக்காரர் எல்லாரும் என் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் கூட இவர் தான் மாப்பிள்ளைன்னு உண்மையாக நம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் என் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இவரும் மறுக்காமல் கஜேந்திரன் மாமா கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. கல்யாணம் பண்ண கையோட ஊர்க்காரங்க எல்லாரும் கஜேந்திரன் கண் முன்னாடி நிற்காதுங்க, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு காணாத இடத்துல எங்கேயோ போய் நல்லா பொழைச்சிக்கோங்க தம்பி, இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தார். வர்ற வழியில தான் எனக்கு தெரிஞ்சதும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் இவரை விட்டு விலகி போகணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இவர் அசந்த நேரத்தில் நான் காணாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திவ்யாக்கா என் கண்ணில் பட்டாங்க. அவங்களும் என்னை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றினாங்க. ஆனால் நான் தான் திருவோட பொண்டாட்டின்னு திவ்யாக்காவுக்கு தெரியாது. திரு தான் திவ்யாக்காவை காதலிக்கிறாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. திவ்யாக்கா என்னை பார்த்து என் மேலே அவ்வளவு அன்பு பாசம் வச்சுருந்தாங்க. அவங்க தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்பிகை அம்மாவை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. திவ்யாக்காவோட அம்மா எல்லாரும் என்னை வெறுத்த போது திவ்யாக்கா என் மேலே கூட பிறந்த தங்கச்சியாகவும் என்னை நினச்சாங்க. அவ்வளவு பாசம் காட்டினாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு நானும் அம்பிகை அம்மா வீட்டில் இருந்தேன். நான் அவ்வளவு நாள் அங்கே இருந்தபோது நான் திருவை பார்க்கவே இல்லை. சஷ்டி பூர்த்தி அன்னைக்கு தான் நான் இவரை பார்த்தேன். பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் தெரியுமா? திவ்யாக்கா கட்டிக்க போகிற மாப்பிள்ளை தான் என் கழுத்தில் தாலி கட்டினாருன்னு தெரிஞ்சதும் நான் ஒரு நிமிஷம் அப்படியே இடி விழுந்த மாதிரி நின்று போயிட்டேன், ஆடி போயிட்டேன்னே. சரி, இதுக்கப்புறம் நம்ம திவ்யாக்கா வாழ்க்கையில் தலையக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் விலகி போகலான்னு நினச்சேன். அந்த அன்னைக்கு நைட்டே நான் இங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பலான்னு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ கேட் பூட்டி இருந்தது. கேட் பூட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா தாத்தா மயங்கி விழுந்துட்டாரு. அந்த அன்னைக்கு தாத்தாவை காப்பாற்றிட்டு போகவே முடியாமல் போச்சு. அடுத்த நாள் வலையில காணான்னு காவேரி அக்கா புருஷன் பெரிய பிரச்சனை பண்ணாரு. சரி, இதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அந்த அன்னைக்கு நான் கிளம்புனேன். அம்பிகம்மா பார்த்துட்டாங்க. அப்போவும் போக முடியாமல் போச்சு. அடுத்த தடவை போகலான்னு பார்த்தேன். அப்போ திரு சார் நல்ல போதையில் வந்தார். அப்போ தான் நீங்களும் வந்தீங்க. அப்போ திரு சாரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டோம். அந்த அன்னைக்கு அவர் உண்மையை பூரா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் கிளம்பலான்னு நினச்சி போய்கிட்டு இருக்கும்போது திவ்யாக்கா பார்த்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு தெரியாமல் நீ இந்த வீட்டிலேருந்து போகக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால தான் சரி, இனிமேலும் நம்ம இங்கேருந்து போக வேண்டாம், திவ்யாக்காவோட நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடந்து
முடியட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலான்னு நினச்சி இப்போ காத்திருந்தேன். இப்போ திவ்யாக்காவோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதும் அடுத்தது கல்யாணமும் நடக்கட்டும், நான் காணாமல் போயிடுறேனே, என்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மயில் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இல்லை மகா, அன்னைக்கு திரு சொல்லும்போது நீ கேட்டியல்ல, அவன் மனசாட்சி என்னமா உறுத்திட்டு இருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவன் மனசு குற்ற உணர்ச்சியில எப்படி துடிச்சான் பார்ட்டியல்ல. அவனையே மறந்து தண்ணி போட்டிருக்கான்னா அவன் உன் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனேன்னு குற்ற உணர்ச்சியில அவன் என்னமா துடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும் மகா. நீ எங்க இருக்கியோ, எப்படி இருக்கியோ, தூங்குனியா, சாப்பிட்டியா, கஷ்டப்படுறியா, இப்படியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிற தெருவுக்கு நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சாலாவது அவன் நிம்மதியா இருப்பான்ல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இப்படி பாதியில விட்டுட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? என்னால் இதை மறைக்க முடியாது. நான் இப்போவே போய் திருக்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டே தீருவேங்கிறாங்க மயிலே. இது கேட்ட மகா சொல்கிறாங்க, இதை பாருங்கண்ணே, நீங்கள் போய் அவர்கிட்ட இதை பற்றி பேசுனீங்கன்னா அக்காவோட நிச்சயதார்த்தம் நின்றுடும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திவ்யாக்கா திரு 2 பேர்த்தோட கல்யாணமும் நடக்காமல் போயிடும். அவங்க கல்யாணத்தை நிறுத்த நான் வரல. தயவுசெய்து சொன்னால் கேளுங்க. அவர் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறதா இருந்தால் இந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க மகா. மயில் அழுதுகிட்டே இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் மகான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத செய்யுங்கன்னு. ஆனால் அவருக்கு ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்கு. யாருன்னே தெரியல. ஒருத்தன் மறைஞ்சு நின்று அவருக்கு குறி வச்சான். எந்த வகையில் திரு சாருக்கு அவன் வில்லன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் துப்பாக்கி வச்சிருந்ததை பார்த்ததும் நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா? அவரை ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றியே ஆகணும்னு நினச்சிக்கிட்டு அவன் என்னெல்லாம் செய்கிறான், யார்கிட்ட பேசுகிறான்னு நான் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்தேன். அப்போ திருவை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். யாருக்கோ வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால யாரோ பணம் கொடுக்குறாங்க, அந்த கூலிக்கு தான் இவன் இந்த வேலையை பார்க்குறான்னு தெரிஞ்சதும் உடனே அவனை எப்படி மடக்கி பிடிக்கலான்னு யோசித்தேன். அவன் பின்னாடியே போனேன். அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னான். அப்போ துப்பாக்கியை கையில் வச்சிருந்ததை பார்த்ததும் என் மனசெல்லாம் அப்படியே பதறி போயிடுச்சு. அப்போ திரு சார் தான் சுட்டு கொள்றதுக்காக இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவனை எப்படி மடக்கி பிடிக்கலான்னு நினச்சி என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பெட்டியை திறந்து கொடுங்கன்னு சொன்னதும் அவனும் யதார்த்தமாக பெட்டியை திறந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கதவை தாழ் போடலான்னு போனான். அவன் என்ன இழுத்து தள்ளிட்டு அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் துப்பாக்கி என் கையில் கிடச்சிருச்சு. இப்போ அந்த துப்பாக்கியோட நான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்து காட்டுறேன். மகா காட்டுனதும் மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா என்னது இவ்வளோ பெரிய வேலை, இந்த சதி வேலை நடந்துட்டு இருக்குதா இந்த மண்டபத்துலேங்கிறாங்க. ஆமாம், திருவுக்கு யார் எதிரிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எப்படியோ இப்போ காப்பாற்றிட்டேன். இந்த துப்பாக்கியால் தான் அவன் சொல்கிறதுக்கு வந்தான். அவனை எப்படியோ உள்ளே வச்சு பூட்டிட்டேனே. நீங்கள் எப்படியாவது திருவையும் திவ்யாக்காவையும் காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகா. இதை கேட்ட மயில், என்ன மகா இது உன் வாழ்க்கையை காப்பாற்றலான்னு நான் நினச்சேன். ஆனால் திருவோட உயிரை காப்பாற்ற சொல்லி நீ வந்து கெஞ்சுறேன். சரி நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மயில் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே காஞ்சனா மயிலை பார்த்து கண்ணா முன்னான்னு திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க? கண்ணு மண்ணு தெரியாதா உனக்கு? நாங்கள் எல்லாரும் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு நெடுன்னு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டும்போது அப்போ மயில் எதுவும் பேச முடியாமல் நான் திருக்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. திருக்கிட்ட என்ன பேச போற? உனக்கு என்ன அவங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா மயிலை திட்டுறாங்க. அக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா, நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, எல்லாம் நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காஞ்சனா தடுக்கிறாங்க. அப்போ திரு பார்த்துட்டு அதுதான் மயில் என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாமே, அவன் என்ன வேறு யாரோ ஒருத்தனா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தன், அவன் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மயில் கூட போகிறாங்க. இந்த பக்கம் காஞ்சனா சந்தேகப்பட்டு மயில் எதுக்கு இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கான், ஒருவேளை அம்பிகாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சந்தேகப்பட்ட காஞ்சனா உடனே அவங்க மண்டபத்துக்கு ஒரு ஆளை வர வச்சிருந்தாங்களா, அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏமா நீ எங்கே இருக்க? அப்போ இருந்து நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எடுக்க மாட்டேங்கிறியாங்கிறாங்க. அம்மா நான் மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டை தேடி போய்கிட்டு இருக்கேங்கிறாங்க. எது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறியா? ஏன் நான் சொன்ன வேலையை நீ முடிக்கலையா? நான் காசு கொடுத்தேன், காசு வாங்கினியல்ல, காசு வாங்கின காரியத்துக்கு நீ எதுவும் செய்யலையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் அப்படி ஒரு வேளை அந்த காரியத்தை பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க தெரியுமாங்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு காஞ்சனா கேட்குறாங்க. நான் ஜூஸில் விஷத்தை கலந்து அந்த அபிராமி அம்மாவுக்கு கொடுக்க பார்த்தேன், அப்போவும் அந்த பொண்ணு காப்பாற்றிட்டால. அடுத்தது அவங்களுக்கு சூடாக சூப் கொடுக்கையிலையும் ஏதாவது ஒன்று கலந்து அவங்கள மயக்கம் போட வைக்கலான்னு நான் கொடுத்தேன், அப்போவும் அந்த பொண்ணு வந்து தான் காப்பாற்றினா. இந்த தடவை அந்த பொண்ணு ஒரு போலீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் கையில் துப்பாக்கி வச்சுருந்தா தெரியுங்களா. நான் இந்த தடவை வேறு ஏதாவது கொடுத்தா அந்த அம்மாவை எப்படியும் நீங்கள் நினச்ச மாதிரி மயக்கம் போட வச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஒரு பாதாம் பாலை ரெடி பண்ணி அதில் மயக்க மருந்தையும் கலந்து கொண்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அந்த மகா வந்துட்டா. எதிர வரும்போது அவள் கையில் துப்பாக்கி வச்சுருந்தா. என்ன நடக்குது இங்கேன்னு கேட்டா பாருங்க. அப்போவே நான்
நான் நடுங்கி போயிட்டேன். இவ ஒரு போலீஸ் அதிகாரி. அதனால தான் அபிராமி அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. நான் கொடுத்த ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்தாங்கன்னா அப்போவே அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் நீங்களும் நானும் மாட்டிக்குவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் மண்டபத்திலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு அந்த பொண்ணு காரணத்தை சொல்கிறா. இதை கேட்டதும் காஞ்சனா, என்னது இவ போலீஸா, இவ கையில் துப்பாக்கியாங்கிறாங்க. ஆமாம், இப்போவே வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதும் காஞ்சனா படபடன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க. வந்து மகாவை பார்க்குறாங்க. இங்கே திருக்கிட்ட எல்லா உண்மையும் மயில் சொல்லிடுறாரு. உன்னை கொலை பண்ண ஒருத்தன் வந்திருக்கான், அவன் துப்பாக்கியோட வந்திருக்கான். அந்த துப்பாக்கியை நம்ம மகா தான் அதை எடுத்து வச்சுட்டு அவனை ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்கான். திரு, உனக்கு பின்னாடி யாரோ சதி வேலை பண்ணுறாங்க, உன்னை சுட்டு கொள்றதுக்கு இந்த மண்டபத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு திரு, அவன் யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அவனை அடித்து போட்டுட்டு திருப்பி இழுத்துக்கிட்டு வராங்க. எங்கே துப்பாக்கி அப்படின்னு கேட்கும்போது அப்போ மகா கிட்ட இருந்து மயில் அந்த துப்பாக்கியை வாங்கி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காஞ்சனா வந்து பார்த்ததும் மகா கிட்ட எப்படி துப்பாக்கி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே கவிதாவுக்கு, அடடா நாம போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சு, இதுக்கு காரணமும் மகாதானா? அந்த நபரை உள்ள வச்சு பூட்டிட்டா அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி இவ பிடுங்கிட்டு வந்திருக்கா பாரு. இப்போ மண்டபம் பூரா இவ கையில வச்சிருக்கிற துப்பாக்கியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்காக்காரு அபிராமிக்கு மருந்து கொடுக்கலான்னு நினச்ச போது இந்த மகா வந்து காப்பாற்றிட்டா. இப்போ கௌதம் மூலமாக இந்த திருவை சுட்டு கொல்லலான்னு பார்த்தா இப்போ இந்த இடத்துலையும் துப்பாக்கி பிடுங்கி வச்சுக்கிட்டு இப்போ திருவையும் காப்பாற்றிட்டாலே. இந்த மகா நிலை எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தான் அப்படின்னு கவிதாவும் கோவப்படுறாங்க, காஞ்சனாவும் கோவப்படுறாங்க. ஆனால் திருவோட நிச்சயதார்த்தம் இந்த தடவையும் நின்று போயிடுது. மகாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திவ்யாவும் திருவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. திவ்யா கிட்ட இந்த உண்மையை சொல்லலாமா, இல்லை திருக்கிட்டேயே மகா இதே வீட்டில் தான் இருக்கான்னு உண்மையை சொல்லலாமா அப்படின்னு குழப்பத்தோடவே இருக்காங்க. மயிலு மகாவுக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டியே ஆகணும். அவள் வாழ்க்கையை இப்படி அம்பேன்னு விடக்கூடாது. என் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் இப்படியா நான் விடுவேன்? அவள் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சி அவள் வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகணும்னு நினச்ச மயில், சரி இது இவகிட்டையும் சொல்கிறத விட நேராக போய் நம்ம திருக்கிட்டேயே சொல்லிடலாம். திரு என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு நினச்ச மயில் போய் திருக்கிட்ட நடந்த உண்மைகளெல்லாம் சொல்லி, அப்போது மகாவும் இங்கேயே தான் இருக்கா. நீ அவளை லட்சுமிங்கிற, இந்த வீட்டில் எல்லாரும் மகாங்கிறாங்க, நான் மகாவில் உன்னை நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு மகா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு திருவை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. திரு மகாவை பார்த்ததும் லட்சுமின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா மகா, திரு நம்மளை பார்த்துட்டாரே, ஐயோ மயில் என்ன இப்படி கூட்டிகிட்டு வந்து நேருக்கு நேராக காட்டிட்டாரே, இப்போ இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை என்னால் உருவாயிருமே, இப்போ நான் என்ன செய்யட்டும், திவ்யா அக்காவுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு பக்கம் குற்ற உணர்வோடு நின்றுட்டு இருக்காங்க. மகா இதுக்கப்புறம் அம்பிகா அம்மா திரு என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அனாதையா வந்தவளுக்கு மகாராணி வாழ்க்கையான்னு காஞ்சனா கோவப்படுறாங்க.